ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரோட சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரோட தியரி வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்மில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். X, Y and Z are partners in a firm sharing profits and losses in the ratio of 5:3:2. Y retires from the firm and his share was taken up by X and Z in the ratio of 2:1. Calculate the new profit sharing ratio. இந்த சம்மில் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு 3 பார்ட்னர் இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட்ஸை 5:3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்க. ஒய் அப்படிங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ அவங்க ஒய்யோட ஷேரை எக்ஸும் ஜெட்டும் 2:1 அப்படிங்கிற ரேஷியோக்காக எடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கெய்னிங் ரேஷியோ தெரிஞ்சால் தான் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைன் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் XYZோட ஓல்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 5:3. இதில் ஒய்யோட ஷேர் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/10. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க 3ன்னு, அப்போ 3/10. இப்போ ஒய்யோட ஷேரை எக்ஸும் ஜெட்டும் 2:1 அப்படிங்கிற ரேஷியோக்காக எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே எக்ஸோட கெயின் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 3/10ல் 2/3 அவர் எடுத்துக்கிறாரு. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 6/30. அதே மாதிரி ஜெட்டோட கெயின் அப்படிங்கிறது ஒய்யோட ஷேர் 3/10ல் 1/3 அவர் எடுத்துக்கிறாரு. அப்போது மல்டிப்ளை பண்ணால் 3/30. அப்போ இங்கே கெய்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா 6:3. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2:1 அப்படிங்கிறதும் வரும். இப்போ கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு ஃபார்முலா என்னென்னா ஓல்ட் ரேஷியோ ப்ளஸ் கெய்னிங் ரேஷியோ. இப்போ இங்கே எக்ஸோட நியூ ரேஷியோக்கு அவரோட ஓல்ட் ரேஷியோ 5/10 ப்ளஸ் கெய்னிங் ரேஷியோ 6/30. இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா 15 + 6/13 வரும். ஆட் பண்ணால் 21/30 வரும். அதே மாதிரி ஜெட்டுக்கு ஓல்ட் ரேஷியோ 2/10 ப்ளஸ் கெய்னிங் ரேஷியோ 3/30. இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா 6 + 3 / 13 வரும், 9/30. அப்போ இதுலேருந்து நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா 21:9 வரும். சிம்பிளிஃபை பண்ணால் 7:3. ஸோ இந்த சம்மில் என்னென்னா XYZ 3 பார்ட்னரு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குது. அவங்க ஒய் அப்படிங்கிற பார்ட்னரோட ஷேரை எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைன் பண்ணோம். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு ஃபார்முலா ஓல்ட் ரேஷியோ ப்ளஸ் கெய்னிங் ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ கொஷினில் இருக்குது, கெய்னிங் ரேஷியோ இல்லை. அதனால் நம்ம கெய்னிங் ரேஷியோ ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் நியூ ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். A, B and C were partners sharing profits in the ratio of 5:4:1. A retires from the firm. Calculate the new profit sharing ratio. இந்த சம்மில் ஏபிசின்னு 3 பார்ட்னர், அவங்களோட ஓல்ட் ரேஷியோ 5:4:1. இப்போ இந்த சம்மில் ப்ரீவியஸ் சம் மாதிரி ஏ ரிட்டையர் ஆகிறாரு. ஏவோட ஷேர் 5/10. இப்போ ஏ ரிட்டையர் ஆகிறாருன்னா இந்த 5/10ங்கிற ஷேரை பியும் சியும் எவ்வளோ ரேஷியோக்கு எவ்வளோ பர்சன்டேஜுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுக்கல. என்ன ஷேருக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணல. ப்ரீவியஸ் சம்மில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏவும் சியும் 2:1 அப்படிங்கிற ரேஷியோக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்மில் அதை மென்ஷன் பண்ணலை. ஸோ மென்ஷன் பண்ணாததுனால நம்மளுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லாதனால நம்ம ஓல்ட் ரேஷியோவே நியூ ரேஷியோவை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ என்னென்னா ஏ ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ பி அண்ட் சியோட ஷேர் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 4:1. இந்த 4:1 அப்படிங்கிறது தான் உங்களோட நியூ ரேஷியோ. அதே மாதிரி தேர்டு சம்மில் பார்த்தீங்கன்னா PQR and S were partners sharing profits in the ratio of 5:4:3:1. P and S retires from the firm. Calculate the new profit sharing ratio. இந்த சம்லையும் நம்மளுக்கு பியும் எஸ்ஸும் ரிட்டையர் ஆகுறாங்க. இங்கேயும் பி அண்ட் எஸ்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை எவ்வளோ பர்சன்டேஜுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. அதனால் ஓல்ட் ரேஷியோவையே நம்ம நியூ ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ பியோடது எஸ்ஸோடது விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் Q அண்ட் ஆரோடது 4:3 இருக்கும். இந்த 4:3 அப்படிங்கிறது தான் அவங்களோட நியூ ரேஷியோ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். ராம், கோபால் அண்ட் கண்ணன் வேர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3/6, 2/6 அண்ட் 1/6. ஃபைண்ட் அவுட் நியூ ரேஷியோ when ராம் ரிட்டையர்ஸ், கோபால் ரிட்டையர்ஸ்,
கண்ணன் ரிட்டையர்ஸ். ஸோ 3 பார்ட்னர் இருக்காங்க. இங்கே 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராம் ரிட்டையர்ஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு பார்க்கலாம். ஓல்டு ரேஷியோ வந்து 3:2:1. இப்போ இங்கேயும் என்னென்னா ராம் ரிட்டையர் ஆகுறாருன்னா அவரோட ஷேரை கோபாலும் கண்ணனும் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு பிரிச்சுக்கிறாங்கன்னு கொடுக்கல. ஸோ அதனால் அவங்களோட ஓல்டு ரேஷியோவை நியூ ரேஷியோவை எடுத்துக்கிறோம். அப்போ ராமோடது விட்டுட்டிங்கன்னா கண்ணனுக்கும் கோபாலுக்கு மட்டும் 2:1 அப்படிங்கிற ரேஷியோ வரும். சேம் கோபால் ரிட்டையர்ஸ் அப்படின்னா அப்போ கோபாலோட ஷேரை விட்டுருங்க 3:1. அடுத்தது கண்ணன் ரிட்டையர்ஸ்னால் கண்ணனோடதை மட்டும் விட்டுருங்க 3:2. ஸோ இதில் என்னென்னா 3 சுச்சுவேஷனு. ஆனால் 3 சுச்சுவேஷன் கொடுத்துருந்தாலும் இங்கே வந்து ரிட்டையர் ஆகிற பார்ட்னரோட ஷேரை எப்படி பிரிச்சுக்கிறாங்க, அது என்ன ரேஷியோவில் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு கொடுக்கல. அதனால் ஓல்டு ரேஷியோவை நியூ ரேஷியோவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தது 5th சம். கிருஷ்ணா, ராஜா அண்ட் சோனி ஷேர் ப்ராஃபிட்ஸ் ஆஸ் 1/2 to Krishna, 1/3 to Raja and 1/6 to Sony. Sony ரிட்டையர்ஸ் calculate the gaining ratio of Krishna and Raja. இங்கே ஓல்டு ரேஷியோங்கிறது 1/2, 1/3, 1/6. இப்போ இதை வந்து நம்ம நார்மல் இதுக்கு கொண்டு வந்தோம்னா 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோ வரும் ஓல்டு ரேஷியோ. இங்கே சோனி ரிட்டையர் ஆகுறாங்கன்னா சோனியோட ஷேர் வந்து 1/6. இதை மற்ற பார்ட்னர்ஸ் என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு கொடுக்கல. அதனால் பார்ட்னர்ஸோட ஓல்டு ரேஷியோவே நியூ ரேஷியோவை எடுத்துக்கிறோம். அப்போ நியூ ரேஷியோ வந்து 3:2 வரும். நெக்ஸ்ட்டு 6th சம். K, M and S are 3 partners sharing profits in the ratio of 4:3:2. K retires. Assume M and S will share the profits in future in the ratio of 5:3. Determine the gaining ratio. இங்கே வந்து K, M, Sன்னு 3 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3:2. K ரிட்டையர் ஆகிறாரு. எம்மும் எஸ்ஸும் ஃபியூச்சரில் அவங்க ப்ராஃபிட்டை 5:3 ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே கெய்னிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் ஓல்டு ரேஷியோவும் இருக்குது, நியூ ரேஷியோவும் இருக்குது. அப்போ கெய்னிங் ரேஷியோக்கு ஃபார்முலா நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. அப்போ எம்மோட கெய்னிங் ரேஷியோங்கிறது 5/8 - 3/9 போட்டால் 21/72 வரும். எஸ்ஸுக்கு அதே மாதிரி 3/8 - 2/9 போட்டால் 11/72 வரும். இங்கே வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க ஓல்டு ரேஷியோ என்ன, நியூ ரேஷியோ என்னங்கிறது அவங்களே கொஷினில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வச்சு கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். கெய்னிங் ரேஷியோ வந்து 21:11 அப்படிங்கிற ரேஷியோ வருது. அடுத்தது 7th சம். A, B and C are partners sharing profits in the ratio of 9:7:4. B retires from the firm. The amount due to B on retirement was calculated to be ₹70,000. Calculate new and gaining ratios if A contributes ₹40,000 and C ₹30,000 to take B's share. A pays ₹20,000 and C ₹50,000 to clear B's dues. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABC 3 பார்ட்னர், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 9:7:4. பி ரிட்டையர் ஆகுறாரு. பிக்கு வந்து 70,000 அமௌண்ட் டியூ பே பண்ணணும். இங்கே வந்து நியூ ரேஷியோவை கெய்னிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ வந்து பிக்காக 40,000 பே பண்ணுறாரு. சி வந்து 30,000 பே பண்ணுறாரு ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில். செகண்ட் சுச்சுவேஷனில் ஏ 20,000 பே பண்ணுறாரு, சி 50,000 பே பண்ணுறாரு. இப்போ இந்த 2 சுச்சுவேஷன்லையும் நம்ம நியூ அண்ட் கெய்னிங் ரேஷியோ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஏ 40,000 பே பண்ணுறாரு, சி 30,000 பே பண்ணுறாரு. இந்த சுச்சுவேஷனை பார்க்கலாம். இப்போ ஏபிசியோட ஓல்டு ரேஷியோ 9:7:4. இப்போ கெய்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது எப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்களே அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ வச்சு ஷேர் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. அப்போது ஏவோட கான்ட்ரிபியூஷன் 40,000, சியோட கான்ட்ரிபியூஷன் 30,000. இதிலிருந்து நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா 4:3. ஏன்னா பியோட ஷேரை ஏவும் சியும் 4:3ங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க 40,000, 30,000 அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பியோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னா 7/20 அப்படிங்கிற பேசிஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஏவோட கெயின் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பியோட ஷேர் 7/20 இன்டூ அவர் எவ்வளோ ஷேர் எடுத்துக்கிறாருன்னா 4/7 மல்டிப்ளை பண்ணால் 28/140 வரும். அதே மாதிரி சி பார்த்திங்கன்னா பியோட ஷேர் 7/20, அதில் 3/7 அப்படிங்கிற ஷேர் எடுத்துக்கிறாரு. அப்போது மல்டிப்ளை பண்ணுறப்ப 21/140 வரும். அதாவது சிம்பிளிஃபை பண்ணால் கெய்னிங் ரேஷியோ 28:21 வரும். அடுத்தது நியூ ரேஷியோக்கு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ஓல்டு ரேஷியோ ப்ளஸ் கெய்னிங் ரேஷியோ. ஏவோட நியூ ஷேர் அப்படிங்கிறது அவங்களோட ஓல்டு ரேஷியோ 9/20 ப்ளஸ் கெய்னிங் ரேஷியோ 28/140 போட்டோன்னா 91/140 வரும். சிக்கு 4/20 ப்ளஸ் கெய்னிங் ரேஷியோ 21/140 ஆட் பண்ணோம்னா 49/140 வரும். அப்போ நியூ ரேஷியோ வந்து 91:49 வரும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 13:7. வந்து ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேரை
கண்டினியூயிங் பார்ட்னர் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு என்ன ரேஷியோவில் வச்சுக்கிறாங்க, என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ரேஷியோ கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு பிக்கு பே பண்ணுறாங்கன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை வச்சு ரேஷியோ ஃபைன் பண்ணி இங்கே கெய்னிங் ரேஷியோவும் நியூ ரேஷியோவும் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ பி கண்டிஷன், பி சுச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ 20,000 பே பண்ணுறாரு, சி 50,000 பே பண்ணுறாருன்னு கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம முன்னாடி போட்டால் அதே மாதிரி தான். ஓல்ட் ரேஷியோ 9:7:4. இங்கே ஏ 20,000 கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, சி 50,000 கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அப்போ இங்கே ரேஷியோ எடுத்தோன்னா 2:5 ரேஷியோ வரும். பியோட ஷேரு 7/20. அதாவது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு பியோட இந்த 7 அப்படிங்கிற ஷேரை ஏவும் சியும் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அந்த டேக் ஓவர் பண்ணுறது என்ன ரேஷியோலன்னு ரேஷியோ கொடுக்கல, அதுக்கு பதிலாக அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம ரேஷியோவை அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஏவோட கெயின் அப்படிங்கிறது இந்த 7/20 இன்ட்டு அவர் அதில் டேக் ஓவர் பண்ணுறது 2/7. அப்போது 14/140 வரும் மல்டிப்ளை பண்ணால். அதே மாதிரி சிக்கு வந்து 7/20 இன்ட்டு அவர் டேக் ஓவர் பண்ணுறது 5/7 மல்டிப்ளை பண்ணால் 35/140. இப்போ கெய்னிங் ரேஷியோ வந்து 14:35 வரும். சிம்பிளிஃபை பண்ணால் 2:5. அடுத்தது நியூ ரேஷியோக்கு ஓல்டு ரேஷியோ ப்ளஸ் கெய்னிங் ரேஷியோ. ஏவோட நியூ ரேஷியோ அப்படிங்கிறது அவரோட ஓல்டு ரேஷியோ 9/20 ப்ளஸ் 14/140 போட்டோன்னா 77/140 வரும். சிக்கு 4/20 ப்ளஸ் 35/140 63/140 வரும். இந்த 140ங்கிறது நீங்கள் இங்கே எல்சிஎம் எடுத்து ஃபைன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அட்மிஷன்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்து நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா 77/140 63/140 வரும். இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 77:63. சிம்பிளிஃபை பண்ணால் 11:9 அப்படின்னு வரும். அடுத்தது 8th சம். X, Y and Z are partners sharing profits and losses in the ratio of 4:3:1 respectively. Y retires, selling his share of profit to X and Y for rupees 16,200, rupees 7,200 being paid by X and rupees 9,000 being paid by Z. The profit of the firm after Y's retirement is rupees 21,000. Distribute the above profit between X and Y, showing how you arrived at the same. அதாவது XYZ அப்படின்னு 3 பார்ட்னர் இருக்காங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 4:3:1. இதில் ஒய் ரிட்டையர் ஆகிறாரு. எக்ஸும் ஜெட்டும் ஒய்க்கு 16,200 பே பண்ணுறாங்க. இதில் எக்ஸ் வந்து 7,200 பே பண்ணுறாரு, ஒய் வந்து 9,000 பே பண்ணுறாரு. ஒய் ரிட்டையர் ஆகிறப்போ ஃபேமில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா 21,000 இருக்குது. இதை வந்து எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ இது எப்படின்னு ஃபைன் பண்ணலாம். எக்ஸுக்கு ஜெட்டுக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும்னா நம்மளுக்கு கெய்னிங் ரேஷியோ தெரியணும். அதனால் கெய்னிங் ரேஷியோவும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிவிட்டு தென் இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து கெய்னிங் ரேஷியோ ஃபைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஓல்டு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 4:3:1. இதில் ஒய்யோட ஷேர் அப்படிங்கிறது 3/8. இப்போது எக்ஸும் ஜெட்டும் வந்து ஒய்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்கன்னா 7,200 9,000. அப்போ இதிலிருந்து நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். ரேஷியோ எடுத்தோன்னா 4:5 வரும். அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா இந்த ஒய்யோட 3/8 அப்படிங்கிற ஷேரை எக்ஸும் ஜெட்டும் இந்த 4:5 அப்படிங்கிற ரேஷியோவால் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்கே எக்ஸோட கெயின் அப்படிங்கிறது 3/8 இன்ட்டு இந்த 4/9 போட்டோன்னா 12/72. அதே மாதிரி ஜெட்டுக்கு 3/8 இன்ட்டு 5/9 போட்டோன்னா 15/72. ரேஷியோ எடுத்தோன்னா 12:15 வரும். இப்போ நியூ ரேஷியோ அப்படிங்கிறது ஓல்டு ரேஷியோ ப்ளஸ் நியூ ரேஷியோ. எக்ஸோடது ஓல்டு ரேஷியோ 4/8, ஒய்க்கு 1/8. அதே மாதிரி எக்ஸோட நியூ ரேஷியோங்கிறது 12/72. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 40/8/72 வரும். ஜெட்டுக்கு 24/72 வரும். இப்போ நியூ ரேஷியோ அப்படிங்கிறது 48:24. சிம்பிளிஃபை பண்ணால் 2:1. இப்போ ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா இந்த 2:1 அப்படிங்கிற இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது 21,000ல் 2/3 போட்டோன்னா 14,000. அதே மாதிரி ஜெட்டோட ஷேர் அப்படிங்கிறது 21,000ல் 1/3 போட்டால் 7,000 வரும். ஸோ அவ்வளோதான். இந்த சம்மில் வந்து அமௌண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கெய்னிங் ரேஷியோ அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் ஃபஸ்ட் சம்லேருந்து 8th சம் வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது சாப்டர்ஸோட சொல்யூஷன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன்.
கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை, உங்கள் சிலபஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம நாலேஜ் கெய்னர்ஸ் அகாடமியில் ஆன்லைன் டியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு டியூஷன் வந்து 11th இருந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அண்ட் இன்கம் டேக்ஸ் பேப்பர்ஸ்க்கு ஆன்லைன் டியூஷனாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமுக்கு அட் நாமினல் ஃபீஸில் உங்களுக்கு டியூஷன் தேவைப்பட்டது அப்படின்னாலும் அந்த டெலகிராம் குரூப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் மற்ற டீட்டெயிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.